சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல அமரன் படத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டோம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதே மாதிரி தான் ஏஆர் முருகதாஸும் SK23 படத்தை எடுத்துட்டோம். சல்மான் கானை வச்சு ஹிந்தியில சிக்கிந்தர் அப்படிங்கிற படத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப சிவகார்த்திகேயன் அமரன் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை வர தீபாவளிக்கு, அதாவது அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸும் இதே மாதிரி 2 படத்துல ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு தான் சிவகார்த்திகேயன் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப நியூஸ் மீடியால கொடுத்திருக்க அப்டேட் என்னன்னா, ஏஆர் முருகதாஸ் சிக்கிந்தர் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா தான் SK23 படத்தோட ரிமைனிங் போர்ஷனை எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த SK23 படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ரஜினி விஜய் இவங்களோட பார்வைக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க 2 பேருமே ரிஜெக்ட் பண்ண ஒரு கதையை தான் SK23 படமா ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறாரு. அவங்க 2 பேருமே வேண்டான்னு சொன்ன ஒரு கதையை தான் ஓகே பண்ணியிருக்கோம். அதுக்கு கிடைச்ச பரிசு இதுதானா அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் ரியாக்ட் பண்ணியிருக்காராம். லாஸ்டா சிவகார்த்திகேயன் தளபதியோட கோட் படத்துல நடிச்சிருந்தாரு. அதுல தளபதி விஜய் சிவகார்த்திகேயன் கிட்ட, நான் அரசியலுக்கு போக போறேன், சினிமாவை நீங்க பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற ஸ்டைல்ல ஒரு டைலாக பேசியிருப்பாரு. இந்த டைலாக்காலையும் சிவகார்த்திகேயன் சில விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணாரு. சிவாக்கு முன்னாடியே விக்ரம், சூர்யா, தனுஷ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த டைலாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பல கேள்விகளை எழுப்புனாங்க. சமீப காலமா சிவகார்த்திகேயன் பல விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ரீசெண்டா துபாயில நடந்த சைமா அவார்டு ஃபங்க்ஷன்ல மாவீரன் படத்துக்காண்டி பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு.